டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்களுக்கு எனக்கு ஆகவே 63 ஆகிட்டது, மேலாகிட்டது. ஆனாலும் நான் இன்னும் ஓயவில்லை. என்னால் இயன்ற முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன். அந்த முயற்சியின் பலனாக என்னால் உருவாக்கப்பட்டது, தைக்கப்பட்டது தான் இந்த பேக். இது எல்லாவற்றுக்கும் பிரயோசனமாக இருக்கும். நீங்கள் லஞ்சோ, வாட்டர் பாட்டிலோ அல்லது புக்ஸோ எதுவும் வச்சு கொண்டு போகலாம். இதே போல் வேறு தயாரிப்புகளும் இருக்கின்றது. இது இன்னொரு விதமான பேக். உங்களுக்கு தெரியும், இப்போ பொலித்தீன் தடை. அதை விட இந்த பேக் நீண்ட காலம் பாவிக்கும். நீங்கள் வாஷ் பண்ணி பாவிக்கலாம். உள்ளுக்கும் ஒரு சின்ன ஷிப்பும் இருக்கின்றது. உங்களோட எத்தனையோ விதமான ஹாஸ்பிட்டல் யூஸ்களுக்கெல்லாம் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். அதில் ஒரு சின்ன வித்தியாசமான ஒரு சிறிய மாற்றத்துடனான பேக் தான் இந்த பேக். இன்னும் நிறைய பேக்கள் இருக்கின்றது, நான் படிப்படியாக போடுவேன். அடுத்தது இது ஸ்டைல் பர்ஸ் மாதிரி பேக் உண்டு. ஸ்டைல் பேக் நீங்கள் சின்ன கோயில்களுக்கு போயிருக்க அல்லது எங்கேயாவது ஸ்டைலாக போயிருக்க போட்டுட்டு வரலாம். மற்றது வெட்டிங்குக்கு திருப்பி கொடுத்து விட்ற கிஃப்ட்டுகள் வச்சு கொடுக்கலாம். எதற்கும் பிரயோசனப்படுத்தலாம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்ஸ், ஒரு சின்ன பர்ஸ் ஐட்டம். இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகும்போது இதுக்குள்ள உங்களோட ஃபோன், அதை விட கொஞ்சம் காசு, நிறைய காசு வைக்கலாம். ஆனால் நாங்கள் கோயிலுக்கு போய் களவத்தனை கொண்டு போவீங்க, அளவான காசு. அதோட ஐசிவி அக்கௌண்ட்மெண்ட்டாக உங்களுக்கும் ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது, அதுகளையும் வச்சு நீங்கள் கொண்டு போகலாம். இது குட்டி கிஃப்ட் மாதிரி ஒரு பர்ஸ், கிஃப்ட் பர்ஸ். சின்ன காயின்ஸ் வைக்கலாம் அல்லது சின்ன கிஃப்ட் வச்சா ப்ரெசன்ட் பண்ணலாம். பல விதமான நீங்களோட சின்ன சின்ன ஜுவல்லரிஸ் வைக்க விரும்பினா நீங்கள் வைக்கலாம். அது உங்களோட ஜூஸை பொறுத்து பயன்படுத்தலாம். இவ்வாறு பல இதுகள் இருக்கின்றது. இந்த பொருட்களை நீங்கள் ஊக்குவிக்கும் போது உங்களுக்கும் ஒரு பிரயோசனமாக இருக்கும். நீங்கள் முயற்சியாளரையும் ஊக்குவிக்கின்றான்றது. இதை விட இப்போ வெட்டிங்குக்கு நீங்கள் வர்றவர்களுக்கு திருப்பி பலகாரம் வைக்கிறதுக்கோ அல்லது ஒரு கிஃப்டை வச்சு கொடுத்து விடுறதுக்கோ பொலித்தீனை விட இந்த துணிகள் கேட்டிங்கன்னு சொன்னால் பிளெயின் துணியில் உங்களுக்கு தேங்க்யூ மட்டும் அடித்து தரலாம். ஏன் நான் அதை தேங்க்யூ மட்டும் அடித்து தரலாம்னு சொல்கிறேன்னா, எனக்கு அவ்வளவு இதில் உடன்பாடில்லை. பேரையோ அல்லது படங்களையோ போட்டு பேக் வழியை கொடுக்க அந்த பேக் நிலம் வழியை எழுபடும், என்னென்னவோ நடக்கலாம். அப்போ அது அந்த படங்கள் எல்லாம் நிலம் வழியை அடி வர்றது அவ்வளவு சரியில்லை. அதோடு உங்கள்கிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் இந்த பொலித்தீன் பேக் வழியை ஒரு சிலர் செய்கிறீங்க. உங்கள் 2 பேரும் இணைஞ்ச மாதிரி படங்களை அடித்து அனுப்புகிறீங்க, அடித்து கொடுக்குறீங்க. அவர்கள் அங்கே கொண்டே அந்த பலகாரங்களை எடுத்த பிறகு அந்த பேக் கீழே தான் கிடக்கும். கீழே கிடந்தால் மிதிப்படும். இப்போ காலுக்குள்ள எல்லாம் மிதிப்படுறதெல்லாம் அவ்வளவு வடிவில்லை, இந்த சிறப்பானதாக அமையாது. காலுக்கு அவங்களோட படங்கள் எல்லாம் கிடந்து மிதிப்படுறது, கிழிக்கப்படுறது, காட்டில் கூட அடித்தா அந்த காட்கிழிப்படுறது. ஆகவே இது ஒரு அட்வைஸாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு யாருக்கும் தேவையான உங்களுக்கு என்ன வடிவத்தில் தேவையோ அந்த வடிவத்தில் உங்களுக்கு தைத்தன் தரப்படும். முன்னோடர் செய்யுங்கன்னா திருமண வைபவங்களுக்கு முன்னோடர் செய்தால் அதுவும் தரப்படும். ஆகவே இதை நீங்கள் இப்படி ஆர்டர் செய்வதன் மூலம் முயற்சியாளர்களை போல பலரையும் ஊக்குவிக்கலாம். எனக்கு நீங்கள் என்னோட தொடர்பு கொள்ள விரும்பினால் என்னுடைய நம்பர் 077 920 915 6 என்ற முகவரி என்ற நம்பரோடு தொடர்பு கொள்ளுங்க. திரும்பவும் சொல்கிறேன், 077 920 915 6. உங்களுக்கு விரும்பிய வடிவத்தில் முன்னோடரின்படி செய்து வழங்கப்படும். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. இன்னொரு வேண்டுகோள், இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் தயவு செய்து நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்களோ இல்லையோ தயவு செய்து ஒரு கச்சா பண்ணி விடுங்க, மற்றவைக்கு போய் அடையட்டும். நன்றி,
வணக்கம்.